அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த போர் என்ற போர்வையில் இஸ்ரேல் நடத்துகின்ற கூட்டுப்படுகொலைகள் 574வது நாளை அடைந்திருக்கிறது. தவிர்க்க முடியாத காரணங்களால் நேற்று எங்கள் வீடியோ இடம்பெறவில்லை. ஆகவே 573, 574 2 நாட்களையும் சேர்த்து தகவலை இன்று தருகிறோம். முடிந்த வரைக்கும் சுருக்கிக் கொள்கிறோம். நேற்றும் அல்-குட்ஸ் பிரிகேட்ஸ் தங்களுடைய டாப் டயர் ஆபரேஷன் என்றொன்றை நடத்தியிருக்கிறார்கள் ரஃபாவில். அதை எல்லா சமூக ஊடகங்கள் உட்பட, விஷுவல் மீடியா உட்பட, பிரிண்ட் மீடியா உட்பட எல்லோரும் அதிர்ச்சியான ஒரு தாக்குதல் என்று சொல்லுகிறார்கள். காரணம், அதற்கு முன்னால் தான் இஸ்ரேல் ஹட்ஸ் என்ற இப்பொழுது இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சர் ரஃபாவை நாங்கள் முழுமையாக கைப்பற்றி விட்டோம் என்று அறிக்கை விட்டார். அவர் அறிக்கை விட்ட சில நேரங்களிலேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹெப்ரானுக்கு எல்லோரையும் மாற்றினார்களா, அல்லது ஹெப்ரானுக்கு மாற்றப்பட்டவர்களை திரும்பியும் கொண்டு வந்து அடியை வாங்கி விட்டு ஓடினார்களா என்பது இஸ்ரேலிய ஊடகங்களிலிருந்து தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பொதுவான ஊடகங்கள் அவர்கள் ரஃபாவை தாக்கு பிடிக்காமல் 2வது முறையாக ஓடினார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி என்கிறார்கள். அடுத்தது டெல் அல் சுல்தான் நெய்பர்ஹுட், அதுவும் ரஃபாவுக்கு பக்கத்தில் தான். இங்கே வைத்துத்தான் யஹ்யா சின்வார் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இங்கே நேற்று நடந்த ஒரு பெரிய தாக்குதலில் 4 இஸ்ரேல் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ வாகனங்களில் வந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஹெலிகாப்டர் காயம்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் ஹெலிகாப்டரில் வந்து அள்ளி சென்று இருக்கிறார்கள். அடுத்தது அமூலியா மிலிட்டரி டேங்க் என்ற ஒரு புது வகை மிலிட்டரி டேங்கை இஸ்ரேல் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதை நேற்று துவம்சம் பண்ணி இருக்கிறார்கள், அடித்து நகர்த்தி இருக்கிறார்கள். அதற்கு சாவாஸ் என்ற எங்களுடைய வழக்கமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸே போதுமானதாக இருந்தது என்று தங்களுடைய வீடியோ பதிவில் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது அதே போல துஃபா பகுதியில், துஃபா நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய துஃபாவு பக்கத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவம் வந்த வாகனத்தை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள். கொத்து கொத்தாக இறந்திருக்கிறார்கள். அந்த துஃபா நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அவர்கள் வீழ்ந்த பிணங்களை பிறக்க ஆம்புலன்ஸும் வரல, ஹெலிகாப்டரும் வரல. அது பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் நடத்தியது. அதில் நாங்கள் ஒரு மெர்காவா 4 வகை, மெர்காவா 4 என்ற அந்த வகை டேங்க் ஒன்றையும் அடித்து தகர்த்து இருக்கிறோம். இதற்கெல்லாம் யாசின் 105 என்ற மிசிலைத்தான் நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் தப்பித்து ஓடி இருக்கிறார்கள். அவர்களை துரத்தி பாயிண்ட் பிளாங்க் என்று சொல்லக்கூடிய நேருக்கு நேர் சென்று தாக்கி அழித்திருக்கிறார்கள். போராளிகளில் எத்தனை பேர் ஷஹீதானார்கள் என்பதை அவர்கள் வழக்கமாக சொல்வதில்லை, அது நேற்றும் சொல்லவில்லை. அடுத்தது, எரிந்து கொண்டிருக்கின்ற தீயை பற்றிய செய்தி இன்னும் அணைக்க முடியவில்லை. இப்பொழுது புதிதாக கலீலியில் நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலினுடைய கலீலில் பற்றிய தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு இயற்கை சம்பவமாகவும் தெரியவில்லை. ஆனால் மனிதர்கள் கொளுத்தி வைக்கின்ற நெருப்பு இத்தனை நாள் எரியுமா என்பதும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அடுத்தது, இந்த தீயோடு தீயாக செட்லர்ஸ் வந்தேரிகள் ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான ஒலிவு தோட்டங்களை தீயை வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள் மூடர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், சுழன்று காற்றடிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்தில் நீ தீயை கொளுத்தினால் இது என்ன ஆகும்? அந்த தீ நேற்று மேலும் தீ பரவுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவத்தினர் அந்த செட்லர்ஸ் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி அவர்களை விரட்டி இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தீ எந்த பக்கம் வருகிறது, எந்த பக்கம் போகிறது என்பது தெரியாமல் சும்மா தீயை கொளுத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆகவே மொத்த தீயையும் கொளுத்தியது இவர்கள் தானா, அல்லது செட்லர்ஸுடைய எதிர்வினை இன்னும் அதிகமான நெருப்பு வருவதற்கு காரணமாக அமைந்ததா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்தது, அல்-குட்ஸ் பிரிகேட்ஸு தங்களால் இயன்ற அளவு தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்று ரஃபா ஏரியாவில் ஒரு பெரிய பொறியை வைத்திருக்கிறார்கள். வந்த இஸ்ரேலிய இராணுவம் அதில் சிக்கி இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அங்கிருந்து ஹெப்ரானுக்கு மாற்றப்படுகிறார்கள். போகின்ற வழியெல்லாம் தடுத்து தாக்குகிறார்கள் என்று அல்-குட்ஸ் பிரிகேட்ஸுடைய செய்தி ஒன்று குறிப்பிடுகிறது. இஸ்ரேலிய இராணுவம் ஒரே ஒரு இராணுவ ஜீப்பு மட்டும்
வெடித்து தகர்ந்தது என்பதை ஒத்துக்கொள்கிறது. மீதி இழப்புகளை எல்லாம் அது ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதில் அது சைலண்டாக இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது நாம் ஹூத்திஸுக்கு வருவோம் என்று சொன்னால், ஹூத்திஸ் நேற்றும் இந்த நாளும் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதில் ஹைஃபாவை தொடர்ந்து தாக்கி அழித்திருக்கிறார்கள். இன்று காலையில் ரமத் டேவிட் ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய அதோ ஹைஃபாவுக்கு பக்கத்தில் உள்ளதுதான், அதை தாக்கி இருக்கிறார்கள். அது இன்னும் அங்கே ஏற்பட்ட சேதாரங்கள் தீயில் எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஊடகங்கள் உறுதி செய்கின்றன. இஸ்ரேலிய இராணுவம் 5 பெலாஸ்டிக் மிசைல் வந்தது உண்மைதான், அதில் 3 நாங்கள் தடுத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் சைரன்ஸ் எல்லா இடமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதில் அதிசயத்தக்க நிகழ்வு என்னவென்று சொன்னால், அல்-குட்ஸ் ஏரியா, ஜெருசலம் ஏரியாவில் இருந்த யூதர்களுடைய செட்டில்மெண்ட்ல சரியா தாக்கியிருக்காங்க. அங்கே ஒரே சைரன் சத்தம். இதெல்லாம் சைரன் சத்தங்கள் ஜெரீர் வேலி, நார்தன் இஸ்ரேல்ல கலீலி, ஹைஃபா, இங்கே ஒரே சைரன் சத்தம். மொத்த இஸ்ரேலும் பதுங்கு குழிக்கு பாய்ந்திருக்கிறது. போராடி கொண்டிருந்தவர்களும் ஜெருசலத்தில் போராடி கொண்டிருந்தவர்களும் பதுங்கு குழிக்கு போயிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வேகமான தாக்குதலை ஹூத்திஸ் நடத்தி இருக்கிறார்கள். ஹூத்திஸ் வந்து அமெரிக்காவும் இப்பொழுது ஆங்கில நாடும் கூட சேர்ந்து கொண்டது, யுனைடெட் கிங்டமும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலாகத்தான் நாங்கள் இஸ்ரேலை தாக்குகிறோம் என்று சொல்லி தாக்கி இருக்கிறார்கள். ஹூத்திஸை இப்பொழுது செங்கடலை தாண்டி மெடிட்டரேனியன் அரேபியன் சி என்று சொல்லக்கூடிய அரபு பெருங்கடலில் நிற்கக்கூடிய கால் வின்சன் கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். அது ஃபிளீட், பெரிய கப்பல் படை, அதை தாக்கி இருக்கிறார்கள். இப்போ கால் வில்சன் USS ட்ரூமேனுக்கு ஏற்பட்ட கதியை கண்டு பயந்து அரேபியன் சீக்கு போய்விட்டது, அங்கே தாக்கி இருக்கிறார்கள். இது அவர்களுடைய மிசில்களுடைய அதிசயமான ரீச் என்று சொல்கிற அதிசயமான தாக்குதல். காரணம், மிக நீண்ட தூரத்தை கடந்து சென்று தாக்கி இருக்கிறார்கள். அது எப்படியோ இஸ்ரேல் அளவுக்கு தூரமா இருக்காது, தாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது, ஹூத்திஸுடைய தாக்குதல் தாழ முடியாமல் அமெரிக்கா மொத்தமாக பின்வாங்குவது பற்றி ஆலோசித்து கொண்டு இருக்கிறது என்றும், அமெரிக்கன் காங்கிரஸ், அதாவது அவங்களுடைய நாடாளுமன்றம், உனக்கு கொடுத்த காலகட்டமும் உனக்கு கொடுத்த பட்ஜெட்டும் எல்லாம் மீறி போய்விட்டது, இனியும் செங்கடலில் இருப்பது புத்திசாலித்தனம் இல்லை என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ட்ரம்போடைய த டேஞ்சரஸ் டிக்டேட்டர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் படைகள் எல்லாம் ஒரு சோர்வுக்கு உட்பட்டு இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தா ஜெனின், ஹெப்ரான், துல்காம் ஆகிய 3 இடங்களில் நேற்று பெரிய சண்டை நடந்திருக்கிறது. இப்பொழுது பாலஸ்தீன அதாரிட்டி கையெறு நிலைக்கு வந்து அமெரிக்காவிடம் மண்டியிடுகிறது, இந்த வெஸ்ட் பேங்கை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு. துக்காராமில் 58 கட்டடங்களை இடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் ஆணை பிறப்பித்து இருக்கிறது. ஜெனின்லையும் ஹெப்ரான்லையும் இஸ்ரேலிய இராணுவம் எதையுமே சாதிக்க முடியவில்லை. வரும் வழிகளெல்லாம் குண்டுகள் வெடித்து அவற்றை அழித்திருக்கின்றன. மொத்தத்தில் நேற்றும் முந்தா நாளும் 300க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். இப்படி இந்த யுத்தம் புது டைமென்ஷனை நோக்கி போகிறது. ஏற்பட்ட தீ, ஏற்படுகின்ற அழிவு, ஹூத்திஸ் தாக்கு பிடிக்க முடியாத ஹூத்திஸுடைய தாக்குதல், இவற்றுக்கெல்லாம் பகரமாக இஸ்ரேல் நெத்தன்யாஹு ஒரு பெரிய அறிக்கை விட்டு இருக்கிறார். நான் லட்சக்கணக்கில் மக்களை, போர் வீரர்களை கொண்டு வந்து காசாவில் இன்னும் அதிகமான இடத்தை பிடிக்க போகிறேன் என்று. நெட்சாரிக்கு பக்கத்துல போக முடியல, ஹைஃபால இருந்து 4 தடவை வெளியில வந்துட்டேன், சுஜியால இருந்து 7 தடவை வெளியில வந்துட்டேன். இதுக்கு பிறகு இந்த சண்டமாரதம் எதற்கென்று சொன்னால், நாங்கள் இன்னும் தயாராகி கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஆகோ ஓஹோ என்று ஏதாவது தாக்குதல் நடத்த போகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவி மக்களை தொடர்ந்து கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய சோகமாக தாங்க முடியாதாக இருக்கிறது. நேற்றும் ஈஸ்ட் ஆஃப் காசா சிட்டி மீது தாக்குதல் நடத்தி 34 பேர் அழித்து இருக்கிறார்கள். கான் யூனிவர்ஸில் ஒரு 17 பேர் அழித்து இருக்கிறார்கள். மொத்தத்தில் 58 பேருக்கு பக்கத்தில் அவர்கள் 48 பேருக்கு பக்கத்தில் அழிந்திருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். மொத்தம் 52,418 என்று சொல்லுகிறார்கள். அது நிச்சயமாக அந்த அளவில் இருக்காது, கூடுதலாகத்தான் இருக்கும். காயம்பட்டவர்கள் 1,18,000 தாண்டி போய்கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் 2 லட்சம் பேர் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதோடு பயங்கரமான பட்டினி இருக்கிறது என்பதையும் சொல்லுகிறார்கள். இந்த பட்டினியால் எப்படியோ சமாளித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பட்டினி மிகப்பெரிய அளவில் இப்பொழுது பாதிக்க தொடங்கி இருக்கிறது என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.